நாங்கள் கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் ஒக்குடிபாளையம் கிராமத்திலேருந்து கே 1941 பால் உற்பத்தியாளர் சங்கத்திலேருந்து வர்றோமுங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட காலையிலேயும் சாயங்காலம் ஒரு 4500 லிட்டர் பால் வந்து கொள்முதல் பண்ண ஆவினுக்கு அனுப்பிச்சு வந்துட்டுருக்கிறோம். எங்களுக்கு சரியான முறையில் ரேட்டு கொடுக்கறது கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியோ அல்லது மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஆவின் நிர்வாகமோ வந்து எந்த அதிகாரி வந்து ஆய்வு செய்யலிங்க. பாலுக்கு தரமாக நாங்கள் கொடுத்து எங்களுக்கு ரேட்டு கிடைக்கிறதில்ல. இப்போ பயங்கரமான விலைவாசி விற்பனையிலையும் நாங்கள் 35 ரூபா ரேட்டு கேட்குறவங்க 25 ரூபா தான் கொடுக்குறாங்க. தண்ணி 25 ரூபாய்க்கு விற்கிது, பால் 25 ரூபாய்க்கு விற்கிது. விவசாயிகளுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகலை. அதே நேரத்தில் சொசைட்டியில் வந்து சங்கத்தினுடைய தலைவர் எஸ் அருள்மணி ராஜதுரையும் சங்கத்தினுடைய செயலாளர் கே சந்திரசேகரும் பினாமி கணக்குகளி போலி கணக்குகளி எழுதி பல லட்ச ரூபா சுருட்டிக்கிறாங்க. இது சம்பந்தமாக மாவட்ட பதிவாளருக்கு ஆவின் நிர்வாகத்துக்கு கொடுத்தும் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலிங்க. அதனால தான் நாங்கள் எல்லாம் விவசாயி பால் உற்பத்தியாளரெல்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து எங்கள் பால் உற்பத்தியாளர் சங்கத்தையும் விவசாய உற்பத்தியாளர்களையும் சங்கத்தையும் காப்பாற்றோன்னு சொல்லி நாங்கள் மாவட்ட அலுவலகத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு புகார் மனு கொடுத்துருக்குறோமுங்க. புகார் மனு மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கிறோமுங்க. எடுக்கலைன்னா நாங்கள் வந்து மீண்டும் வந்து ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம். மாடுகளெல்லாம் கட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோங்க.